ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத 100% முறுமுறுன்னு உருளைக்கிழங்கு சமோசா ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு சமோசா பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஃப்ளவர் மாதிரி இருக்குது. நல்லா லேயராக இருக்கிறதுனால முறுமுறுப்பு அதிகமாக இருக்கும். நான் சொல்லித்தரேன், இந்த 2 டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக 100% முறுமுறுன்னு எண்ணெய் இழுக்காத உருளைக்கிழங்கு சமோசா ஈஸியாக செஞ்சிடலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பு லைட்டாக வதங்கினதும் இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்க பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி. ஸோ 2 நிமிஷம் மட்டும் வதக்குனா போதும். இதே நீங்கள் காஞ்ச பச்சை பட்டாணி பயன்படுத்துகிறதா இருந்தால் 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் 4-5 விசில் விட்டால் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா இதை போல் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால கண்டிப்பாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பொடி எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. நான் இதில் சேர்த்துருக்க மிளகாய் பொடி ஆந்திரா மிளகாய் பொடி. காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் ஒரே ஈக்குவலாக தனியா பொடியும் சேர்த்துருப்பேன். ஸோ காரம் உங்கள் சுவைக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க. நான் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் 4 விசில் விட்டு தோல் நீக்கி மசிச்சு சேர்க்க போகிறேன். உருளைக்கிழங்கு ரொம்ப நைஸாக மசிச்சிக்காதீங்க. உருளைக்கிழங்கு உருண்டைகள் சின்ன சின்னதாக இருக்க மாதிரி மசிச்சுக்கோங்க. அப்போ தான் சமோசா சாப்பிடுவது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போவும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ இந்த மசாலா உருளைக்கிழங்குல முழுவதும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் காரம் சாப்பிடாத குட்டி பசங்க இருக்காங்க அப்படின்னா பச்சை மிளகாயும் மிளகாய் பொடியும் ஆட் பண்ணாதீங்க. உருளைக்கிழங்கு மசாலா முழுவதும் செஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு தேவையான உருளைக்கிழங்கு மசாலா ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பச்சை மிளகாய் மிளகாய் பொடி ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா அந்த மிளகாய் பொடியில் இருக்க அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். இப்போ பாருங்கள், ஃபைனலாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி பசங்களுக்கு எடுத்து வச்சுக்க உருளைக்கிழங்கு மசாலாவில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுவையில் இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நான் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது எப்போ சேர்க்கணும்னா பச்சை பட்டாணி லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மசாலா பொடிகள் எல்லாமே சேர்க்கணும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை ஸ்மெல் முழுவதும் போயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ சமோசாவுக்கு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவுலையும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு பாதி மைதா மாவு பாதியும் ஆட் பண்ணலாம். நான் சேம் பேக்கரி கடைகள்லையும் டீ கடையில் இருக்க மாதிரி சுவையில் செய்கிறனால மைதா மாவில் செய்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஓமம் சேர்க்கும் போது கையில் இதை போல் கசக்கி விட்டுட்டு சேர்த்திங்கன்னா அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சமோசா 100% முறுமுறுன்னு இருக்கணும், எண்ணெயும் இழுக்கக்கூடாது. இந்த 2 டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? அதில் முதல் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய்க்கு பதில் டால்டா அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்க்கணும். கடைகளில் வைக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டால்டா சேர்ப்பாங்க. இதுதான் சமோசா முறுமுறுப்புக்கு முக்கியமான காரணம். 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் சேர்க்கலாம். நம்ம சேர்த்துருக்க நெய் மாவு முழுவதும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையில் மாவு எடுத்து இப்படி ஹோல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஷேப் வரணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் சமோசாவும் நல்லா முறுமுறுன்னு வரும். இப்போ இது செகண்ட் டிப்ஸு. சமோசா எண்ணெய் இழுக்காமல் இருக்கிறதுக்கும் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்குற தண்ணியுடைய அளவு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சப்பாத்தி பரோட்டாக்குனா பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கிறதுக்காக தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து சாஃப்டாக பிணைஞ்சிப்போம். பட் சமோசாவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ரொம்ப குறைவாக சேர்த்து நல்லா டைட்டாக பிணைகிறீங்களோ அந்த அளவுக்கு சமோசா எண்ணெயும் இழுக்காது, நல்லா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப நேரமும் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக தண்ணி ரொம்ப குறைவாக சேர்த்து நல்லா டைட்டாக பிணைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட் டைமாக உருளைக்கிழங்கு சமோசா ட்ரை பண்ணுறவங்களும் சரி, குக்கிங்கில் பிகினர்ஸாக இருக்கவங்களும் கண்டிப்பாக இந்த 2 டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% ஃபெயிலியர் ஆகாது. பேக்கரி கடைகளும் டீ கடைகளும் வைக்கிற மாதிரி சேம் முறுமுறுப்பும் சுவையிலையும் இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா டைட்டாக பிணைஞ்சிட்டேன். இப்போ இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அளவுக்கு ஊறட்டும். ஒரு சுத்தமான காட்டன் துணி தண்ணியில் நனைச்சிட்டு மாவு வெளியில் தெரியாத மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி விடுங்க. ஏன்னா மாவு டைட்டாக பிணைஞ்சிருக்கனால மேலே சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். 7 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். இப்போ பாருங்கள், 7 நிமிஷம் ஆகிடுச்சு. பூரி சப்பாத்திக்குனா மாவு உருண்டை பிடிப்போம் இல்லையா? சேம் அதே மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருளைக்கிழங்கு சமோசா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டிசைனில் செய்ய போகிறோம். ஈஸியான மெத்தடில் குறைஞ்ச நேரத்தில் நிறைய சமோசா செய்யலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதில் ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இது ரெண்டுமே ஒரே ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. அதாவது ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரணும். அவ்வளோதான். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுடுங்க.
சப்பாத்திக்கு மாவு எப்படி திரட்டுவோமோ சேம் அதே மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளை வச்சு மாவு திரட்டிக்கோங்க. இப்போ நம்ம திரட்டின இந்த மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க. இதே மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு பேஸ்ட் இதே மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கணும். உங்களுக்கு வந்து லேயர் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. 2 வைக்கலாம், 5 வேணுனாலும் 5 வைக்கலாம், லேயர்ஸ் அதிகமாக கிடைக்கும். நான் 4 லேயர் வச்சுருக்கேன், அதுவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். இதை போல் 4ஆவதாக வைக்கிற லேயர் மேலே அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணக்கூடாது. கொஞ்சமாக மைதா மாவு வந்து ஃபுல்லாக தூவி விட்டுட்டு மாவு திரட்டிக்கோங்க. அதாவது வந்து ஒல்லியாகவும் திரட்டக்கூடாது, ரொம்ப குண்டாகவும் திரட்டக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வந்து திரட்டிக்கணும். இப்போ இது வந்து ஸ்கொயர் ஷேப்பாக இருக்கிறதுக்காக ஓரங்களில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க 4 பக்கமும். இதை மாதிரி ஓரங்களில் கட் பண்ணதை நீங்கள் மறுபடியும் மாவில் சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். பட் நான் அப்படி செய்ய போகிறதில்ல. அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணோம்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். உங்களுக்கு சமோசா சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உருளைக்கிழங்கு மசாலா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சென்டரில் இதை போல் வச்சுடுங்க. நான் 1 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக மசாலா வச்சுருக்கேன். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட் வந்து நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரஷ் இல்லைன்னா வந்துட்டு கையில் கூட எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம், அப்படின்னா ஸ்பூன்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணால் தான் நம்ம வந்து சமோசா ஃப்ரை பண்ணது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அந்த ஸ்டஃபிங் வந்துட்டு வெளியில் வராது, நல்லா க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான், ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த சமோசா வந்து ஃப்ளவர் மாதிரி மடிச்சிக்கலாம். நான் எப்படி செய்கிறேன்னா சேம் அதே மாதிரியே செய்யுங்க. இந்த சமோசா எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம மசாலா வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லேயர் மட்டும் பிரியாது. அதுக்கு மேலே இருக்க லேயர் பார்த்திங்கன்னா லைட்டாக இதை போல் விரிஞ்சு இந்த ஃப்ளவர்னால் மலர்ந்தால் எப்படி இருக்கும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா பேக்கரி பப்ஸ்னால் வந்துட்டு எப்படி லேயராக முறுமுறுன்னு இருக்கும், சேம் அதே மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், அட்ராக்ஷனாக. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக முறுமுறுன்னு இருக்கும். அவ்வளோதான், செஞ்சாச்சு. இப்போ ஒன்று ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதும் எண்ணெயோடைய சலசலப்பு அடங்கினதும் எடுத்துடலாம். நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள், எண்ணெயோடைய சலசலப்பு ஃபுல்லாக அடங்கிடுச்சு. அழகான கோல்டன் ப்ரௌன் கலரில் முறுமுறுன்னு சமோசா பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி 2வது பேட்சும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த லேயர் பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக அழகாக இருக்குது இல்லையா. இப்போ எல்லாம் சமோசாவும் ஃப்ரை பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஓரங்களில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, சின்னதாக அதை கட் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணுற இந்த சிப்ஸுடைய சூடு முழுமையாக ஆறினதுக்கப்புறமா டைட்டான ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் இந்த முறுமுறுப்பு குறையாது. ஈவினிங் டைமில் வந்து ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான முறுமுறுன்னு உருளைக்கிழங்கு சமோசா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் டிசைனில் ரொம்ப சுவையாக செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சமோசா எந்த அளவுக்கு முறுமுறுன்னு இருக்குன்னு ஒன்று உடைச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொல்லியிருக்க இந்த 2 டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% முறுமுறுனும் எண்ணெய் குடிக்காத சமோசா சுவையாக ரெடி ஆகிடும். எப்போவுமே சமோசா வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் செய்வோம். டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி ஃப்ளவர் மாதிரி செஞ்சு பாருங்கள், பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். புது வருஷம் பிறக்க போகுது. கண்டிப்பாக நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறாத ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாமே இந்த புது வருஷத்தில் வந்துட்டு நிறைவேறணும்னு ஆசைப்பட்றேன். எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் பார்த்தீங்கன்னா நம்மளால் முடியுமான்னு சொல்லிட்டு நெகட்டிவாக நினைக்காம பாசிட்டிவாக நினைங்க. கண்டிப்பாக நம்மளை சுற்றி பாசிட்டிவ் வைப் இருக்கும். கண்டிப்பாக நம்ம நினைக்கிற எல்லா விஷயமும் நடக்கும். உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் வந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.